அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை 9:42 சந்திர கிரகணம் அன்று 100% கடும் சோதனைகளை அனுபவிக்கப் போகும் 4 ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி 2026 அன்று நிகழும் சந்திரகிரகணம் ஜோதிட சாஸ்திரத்தில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அந்த 4 ராசியினர்கள் கடும் சோதனைகளை அனுபவிக்கப் போகிறார் எனும் ஜோதிட சாஸ்திரம் உறுதியாக கூறுகிறது. வானியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திர கிரகணம் விரைவில் நிகழவுள்ளது. இந்த ஆண்டின் கடைசி சந்திர கிரகணமானது இதாகும். வரும் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி நிகழ்கிறது. இந்த சந்திர கிரகணம் என வகைப்படுத்தப்பட்டாலும் நிலவின் 96.2% பகுதி பூமியின் அடர்த்தி நிழலில் மறைக்கப்படும் என்பதனால் இதன் தாக்கம் சற்று தீவிரமாகவே இருக்கும். இந்திய நேரப்படி காலை 9:42 அளவில் இது தொடங்குகின்றன. இந்தியாவில் இந்த நிகழ்வை நேரில் பார்க்க முடியாது என்றாலும் இந்த சந்திர கிரகணமானது கும்பராசியிலும் சதயம் நட்சத்திரத்திலும் நிகழ உள்ளது. ஜோதிட கணக்கீடுகளின்படி இந்த கிரகண பயிற்சியால் சில குறிப்பிட்ட ராசியினர்களுக்கு கடும் மன வலிகளையும் சவால்களையும் ஏற்படுத்தக்கூடுமாம். அவர்கள் யார் என கூற வேண்டும். முக்கியமாக அவர்கள் யார் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக கும்பம் ராசி நண்பர்கள். கிரகணம் உங்கள் ராசியிலேயே நிகழ்வதனால் இந்த நேரத்தில் தாக்கம் நீங்கள் எதிர்கொள்ள கண்டிப்பாக நேரிடலாம். உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். வேலை தேடுபவர்களுக்கு சிறிய தாமதங்கள் ஏற்பட்டாலும் தொடர் முயற்சிகளை கை கொடுக்கும். பதற்றமான சூழல் முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் குழப்பம் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. கடுமையான பேச்சு குடும்பத்திலும் அலுவலகத்திலும் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கக்கூடும். கணவன் மனைவி இடையே வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற அல்லது நீண்ட தூர பயணங்களையும் தவிர்த்து விட வேண்டும். தேவையில்லாமல் எவர் ஒருவருக்கோ பெரிய தொகையோ நம்பிக்கை என்ற பெயரில் மாபெரும் தொகையை கொடுத்துவிட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். முறையான பத்திரப்பதிவு, முறையான பத்திரத்தில் கையெழுத்து போன்றவற்றை செய்து கொண்டு சர்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்த பிறகு பணத்தை எவருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். பணம் கொடுக்கலாம், அதை நீங்கள் ஒரு ப்ரூஃபுடன் கொடுக்க வேண்டும். இல்லையென்றால் அவ்வளவு பயணம் போய்விடக்கூடும். முக்கியமாக அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். கும்பராசிக்கு நேர் எதிரே அமைந்த ராசிதான் இந்த சிம்ம ராசி. சிம்மராசியினருக்கு கூட்டுத்தொழில் மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் சில திருப்பங்கள் ஏற்படலாம். ஆத்திரத்தில் முடிவெடுப்பதை சிம்மராசி நண்பர்கள் தவிர்த்து விட வேண்டும். ஏனென்றால் சிம்மராசியினருக்கு இயற்கையிலே கர்ஜிக்கும் குணம், ராஜ நடை, அனைத்திலும் முன்கோபம் இருக்கும். ஆகவே அவர்கள் அந்த கோபம் வரும்போது முடிவெடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்துவிட்டு செயல்பட வேண்டும். இல்லையென்றால் அகதளவாதத்தில் விழுந்து விடுவார்கள். அது உங்கள் சமூக பெயருக்கு களங்கங்களையும் ஏற்படுத்தி உங்களுக்கு மாபெரும் நஷ்டத்தை வழங்கலாம். வேலைக்கு செய்யும் இடத்தில் உங்களுக்கு சாதகமற்ற சூழல் நிலவக்கூடும். வியாபாரத்தில் கடுமையாக உழைத்தாலும் அதற்கேற்ற பணம் கண்டிப்பாக கிடைக்காது. அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் தாமதமாகிக் கொண்டே போகும். எனினும் மாத இறுதிக்குள் நிதி நிலைமை சீரடையும். அது சிம்மராசியினருக்கு. அடுத்ததாக ரிஷபம் ராசி நண்பர்கள். சுக்கிர பகவான் ஆதிக்கம் பெற்ற ரிஷப ராசியினருக்கு இந்த சந்திர கிரகணம் நிதி மற்றும் பணி சார்ந்த விஷயங்களில் தடைகளை ஏற்படுத்தி உங்களுக்கு கஷ்டத்தை வழிவகுக்கக்கூடும். முக்கியமாக புதிதாக கடன் கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் கடன் கொடுத்தீர்கள் என்றால் அது வரப்போவது இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு ஆவணம் எதுவும் இல்லாமல் உங்களுடைய நண்பனுக்கோ உறவினர்களுக்கோ பணத்தை வழங்கிவிட்டீர்கள் என்றால் அவ்வளவு பணமும் அவ்வளவுதான். நாம் திருப்பி கேட்கும்போது இன்றைக்கு தருகிறேன், இந்த மணிக்கு தருகிறேன் என கூறுவார்கள். முக்கியமாக சில நபர்கள் என்ன செய்வார்கள் என்றால் நாளை தருகிறேன் என சொல்லுவார்கள். நாளை சென்று கேட்டால் இன்று இரவு 12 மணி வரை எனக்கு டைம் இருக்கிறது,
அதற்கு முன்னாலே ஏன் வந்தீர்கள் என நம்மையே தாக்க முயற்சி செய்வார்கள். ஆகவே அந்த மனிதர்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டாம். அவர்கள் நம்மை கடுமையாக எச்சரிப்பார்கள். ஆகவே எவன் ஒருவனுக்கும் தேவையில்லாமல் பணத்தை கொடுத்து கொண்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அந்த மனிதர்கள் நம்மையே தாக்குவார்கள். ஆகவே ரிஷபம் ராசி நண்பர்கள் தேவையில்லாத விஷயங்களிலும் கூட்டுத்தொழில் போன்றவற்றில் இந்த காலத்தில், இந்த சந்திரகிரகண காலத்தில் சற்று அமைதியாக இருங்கள். எந்த ஒரு தொழிலும் செய்ய வேண்டாம். சற்று அமைதியுடன் என்ன செய்கிறீர்களோ அதையே அமைதியுடன் செய்து கொண்டிருப்பது நல்லது. நண்பர்கள் மற்றும் உடன் பணிபுரிபவர்களிடம் முரண்பாடுகள் ஏற்படலாம். வியாபாரிகள் சரியான திட்டமிடல் இல்லாமல் செயல்பட்டால் வாய்ப்புகளை இழக்க நேரிடும். அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள். செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட விருச்சகம் ராசியினருக்கு இந்த கிரகண காலத்தில் சுகஸ்தானம் மற்றும் தொழில் சார்ந்த இடங்களில் கவனமுடன் இருப்பது நல்லதாகும். ஏனென்றால் இந்த சந்திர கிரகணம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லையாகும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடம் தேவையில்லாத மனக்கசப்புகள் வந்து செல்லும். வீட்டில் அமைதியை பேண சகிப்புத்தன்மை தேவை. வேலையிடத்தில் வழக்கத்தை விட பணிச்சுமை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சுருக்கமாக சொன்னால், அவர்கள் நம்மை மனதை காயப்படுத்தினாலும் சற்று அமைதி காத்து இருக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. சொத்து தொடர்பான ஆவணங்களில் கையெழுத்திடும் முன் கவனமாக பரிசீலிக்க வேண்டும். வாகன பயணங்களின் போது எச்சரிக்கை தேவை. முக்கியமாக எதனை நினைத்தும் வருத்தப்பட வேண்டாம். சற்று வருமுன் காப்பது போல அமைதி காத்து இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களை ஏமாற்ற இந்த நேரத்தில் மனசஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள் தாராளமாக ஏற்படும். இந்த நேரத்தில் தான் சற்று அமைதியுடன் இருந்து பொறுமை காத்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.